வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி எப்படி குக்கரில் பண்ணுறதுங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புஜ்ஜு லைஃப் ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தாரியே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண வாங்க நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அரிசியை ஊற வச்சிடலாம். அப்போ நம்ம குக்கரில் கடைசியாக சேர்க்கும் போது அரிசி ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, அப்புறம் 2 பிரியாணி இலையும் சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சமா மிளகு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துடலாம். மீடியம் சைஸ் வெங்காயமா இருந்தா 3 சேர்க்கலாம் 1/2 கிலோ அரிசிக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துடலாம். இது 2 தக்காளி. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. அடுத்தது மஷ்ரூம் சேர்த்துடலாம். மஷ்ரூம்ல நிறைய தண்ணி இருக்கும். வேகும் போதே தண்ணி எல்லாம் போயிட்டு பாதி ஆயிடும். இது கூட 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்த அளவை விட தண்ணி எல்லாம் போயிட்டு பாதியா ஆயிடுச்சு. 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்ல வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அரிசி எடுத்து இதே கப்ல தண்ணியும் மெஷர் பண்ணிக்கலாம். 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 3 கப் தண்ணி சரியா இருக்கும். கடைசியா ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்பட்ட திரும்ப சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஊற வச்ச அரிசியை சேர்த்துடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப மூடி வச்சுட்டு விசில் போட்டு ஒரு விசிலுக்கு வச்சிடலாம். அப்படி இல்லாட்டி ஸ்லோல வச்சுட்டு ஒரு விசில் வரதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லயே நல்லா வெந்துடும். நல்ல வாசனையா அரிசி கரெக்டா வெந்திருக்கு. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னி பிளைட்டிங் பண்ணிடலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மஷ்ரூம் பிரியாணியை எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். நல்லா எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ பிளைட்டிங் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. இது கூட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.